வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராமா பார்க்க போகிறோம். அதோட நேம் வில்லா ஃபார் சேல், ரிட்டன் பை சச்சா கிட்ரி. இது ஒரு ஃப்ரெஞ்ச் பிளேன்னு சொல்லலாம், ஏன்னா இது வந்து ஃப்ரான்ஸில் தான் நடக்குது. இங்கே ஒரு வில்லா இருக்குது. வில்லா அப்படின்னா ஒரு வீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வீட்டை சேல் பண்ணுறதுக்காக அந்த வீட்டு ஓனர் வந்து இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு மெய்டு இருக்காங்க. அந்த ஹவுஸை வாங்கிறதுக்காக 3 பேர் வர்றாங்க. அதில் 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒருத்தவங்க தனியாக வருவாங்க. ஓகேயா? இப்போது ப்ளே ஓப்பன் ஆகிறப்பவே அந்த மெய்ட் வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டை விற்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், வீட்டோட ஓனர் நேம் வந்து ஜூலியட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இந்த போர்டை வைக்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கஷ்டப்பட்டு நான் வச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆக்வர்டாக பார்த்தாங்க. சரி இன்றைக்கி சேல் ஆயிரும், நாளைக்கு சேல் ஆயிரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா யாரும் வாங்கவே இல்லை. இந்த வில்லாவை விற்கணும்னு எனக்கும் ஆசை கிடையாது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வில்லா தான். ஆனால் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் கண்டிஷன் சரியில்லை. ஸோ பணம் வேணும், அதுக்காக விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். மெய்டு இருந்துட்டு, சரி பணமே இல்லை, யார்கிட்டையும் பெருசாக பணம் இருக்காது, பிஸ்னஸ் எல்லாம் மந்தமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இங்கே நல்ல விலைக்கு வாங்க வருவாங்க அப்படின்னு கேட்டால், ரொம்ப நல்ல விலைக்கெலாம் தேவையில்லை, நான் வாங்கினதை விட டபுளாக ஒரு 100,000 ஃப்ராங்க்ஸுக்கு நான் விற்றுட்டா போதும், அதுதான் ஃபிக்ஸட் ரேட், எனக்கு வந்து இது அப்படியே விற்றுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த ஓனர் புலம்புறாங்க. அப்போது அந்த மெய்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு எனக்கு ஒரு 9 மணிலேருந்து 12 மணி மதியம் வரைக்கும் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க, எனக்கு வந்து ஆடிஷன் இருக்குது, நான் வந்து மூவியில் நடிக்க போகிறேன், எனக்கு அங்கே மெய்ட் ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எதுக்கு கொடுத்தாங்க, நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு கேட்டால், அவங்க வந்து அமௌண்ட் நிறைய பே பண்ணுறாங்களாம். ஸோ சின்ன சின்ன ரோல்ஸுக்கே மெய்டு அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த ரோலுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் இங்கே மெய்டாக தானே இருக்கேன், அதனால் படத்துலேயும் போய் நான் மெய்டாக நடிக்கிறப்போ எனக்கு காசு அவங்க நிறைய தர்றாங்க. அண்டு அதை கேட்குறப்போ அந்த ஓனருக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பணம் தர்றாங்களா, சும்மா ஓரமாக நிற்கிறதுக்கு, ஒரு சும்மா மெய்டாக ஒரு 4 டைலாக் பேசுகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அண்டு இப்போது அவங்க சுச்சுவேஷன் மெய்டுக்கும் தெரியும் இல்லையா, காசு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அங்கே ஒரு குக் ரோல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வர்றீங்களா, உங்களோட ஃபேஸ் ஃபன்னியாக இருக்கும், சும்மா ஒரு ஆம்லெட் போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் கூட சொல்லித்தர்றேன், நீங்கள் வந்து நடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நிறைய அமௌண்ட்டு தருவாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊரில் பாதி பேர் நடிக்க போயிட்டாங்க. அன்றைக்கி 4 போலீஸ்காரங்களை பார்த்தா அவங்க ஸ்டண்ட்டு சீனுக்கு போயிட்டாங்க படத்தில் நடிக்கிறதுக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிக்க போயிட்டாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு கேட்டால், சேச்சே அந்தளவுக்கு நான் இன்னும் பஞ்சத்துக்கு வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு வேணும்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து வீட்டோட பெல் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வில்லாவை வாங்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. உடனே ஜூலியட் என்ன பண்ணுறாங்க, நான் மேலே பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நீ வந்து அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண வை, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க, மேலே போயிடுறாங்க. அண்ட் மெய்டு போய் ஓப்பன் பண்ணாங்கன்னா வர்றது யாருன்னா ஜீனி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கேஸ்டன் வந்துட்டு இந்த வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முன்னாடி இருக்கிற கார்டன்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அண்டு ஜீனி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையே பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு கேஸ்டன், உனக்கு வில்லா வாங்க பிடிக்கலன்னா சொல்லிடு, இப்போவே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஒய்ஃப் சொன்னால், எனக்கு தான் பிடிக்கலன்னு முன்னாடியே சொல்லிட்டேனே, கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை நீ சும்மா சொல்கிற, அப்படியே உனக்கு பிடிக்கலன்னாலும் நான் யாருக்காக வாங்குகிறேன், நமக்காக வாங்குகிறேன், அப்போது நம்ம இதை வாங்கி தான் ஆகணும், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா ஒய்ஃபு. அப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, நீ இங்கே நமக்காக வாங்குகிற, உங்கள் அப்பா அம்மாக்காக தானே வாங்குகிற, அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, அப்புறம் உன்னோட சிஸ்டர் பிள்ளைங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வச்சுக்க போகிறாங்க, மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வர போகிறாங்க, இதுக்கு நான் செலவு பண்ணி வில்லா வாங்கணுமா அப்படின்னு கேஸ்டன் கேட்குறாரு. இதை பற்றி நம்ம லாஸ்ட் 1 மந்த்தாக பேசிகிட்டே இருக்கோம், அதுவும் நீயும் பேசிகிட்டே தானே இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, நான் எங்கே பேசுகிறேன், நீ தான் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கும் சேர்த்து பேசிட்டு நானும் பேசுகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க, இதை வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட காசும் பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால், ஏன் என்னோட டவுரி மணிலாம் இருக்குல்ல அப்படின்னு ஜீனி கேட்குறாங்க. அதுக்கு கேஸ்டன் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு தங்கமே, அதெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டோம், பிஸ்னஸில் போட்டுட்டோம், அதனால் இப்போ நம்மக்கிட்ட காசு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணதுலாம் லாபம் வந்திருக்குல்ல, அதெல்லாம் என்னோடய காசு தானே, அதிலேருந்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு உங்கள் அப்பா அம்மாவையும் எனக்கு பிடிக்கும், சிஸ்டரோட குழந்தைங்களையும் எனக்கு பிடிக்கும், ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி அவங்கள இங்கே கொண்டு வந்து தங்க வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு பிடிக்காதுல, சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. எந்திரிச்சு கிளம்புறப்போ மேலேருந்து ஜூலியட் வந்துடுறாங்க. சரி அவங்க எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கார்டன்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்கிறாரு கேஸ்டன். அதுக்கு ஜூலியட் வந்துட்டு இல்லை பெருசாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கிளவராகவே பேசுகிறாரு கேஸ்டன். இதை வேணாம் அப்படிங்கிற மாதிரியே கிளவராக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி சரி ப்ரைஸ் எவ்வளோ தான் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஜூலியட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 250,000 ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவ்வளோவா, என்னால் முடியாது, நான் ஒரு 60 தான் தருவேன் அப்படின்னு கேஸ்டன் சொன்னால் 60 அது ரொம்ப கம்மியாக இருக்கே, சரி என்ன தான் இருந்தாலும் மேலே எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம், அதெல்லாம் பார்த்தா நீங்கள் மேபி மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட்டும் ஜீனியும் மேலே இருக்கிற ரூம்ஸை பார்க்க போகிறாங்க. பார்க்க போனதுக்கப்புறம் ஒரு பெல் ரிங் ஆகுது, காலிங் பெல். மெய்டு போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வர்றது மிஸ்ஸஸ் ஆல் ஸ்மித். அவங்க ரொம்ப ஹரியாக வராங்க, ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க. சரி இந்த வீட்டோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடு விற்கிறதுக்கு தானே, விலை என்ன அப்படின்னு கேஸ்டனை பார்த்து கேட்குறாங்க. அண்ட் உங்களோட ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்டால் என்னோடய ஒய்ஃப் மேலே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த வீட்டை நீங்கள் விற்க தானே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் விற்க தான் போகிறோம். உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு சொல்லலையா, ஏன்னா ஃப்ரெஞ்ச்மேன் வந்து எப்போயுமே அப்படி தான், நான் அமெரிக்காவிலேருந்து வரேன் அண்ட் ஐம் அ ஃபேமஸ் ஆக்டர் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. அந்த லேடி ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. இந்த வில்லாவோட ரேட் என்ன அதை முதல்ல சொல்லுங்கள், நான் கொடுத்துட்டு செக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்டன் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஃபுல்லாக இல்லை. இங்கே பாருங்கள் நல்ல பாத்ரூம் இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் ரேட்டை மட்டும் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா 300,000 ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் புக் எடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் அவரோட நேம் ஃபில் பண்ணணும், ஹவுஸ் ஓனர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஃபில் பண்ணுறதுக்கு இங்க் இல்லை. சரி இந்த பிளாங்க் செக்காகவே வச்சுக்கோ, இதில் நான் சைன் பண்ணிட்டேன், இதில் அமௌண்ட்டு ஃபில் பண்ணிட்டேன், உன்னோட நேமை ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய லாயரை வந்து பார்த்துக்கோ, அவ்வளோதான். இல்லை இந்த வீட்டை நீங்கள் சுற்றி பாருங்களேன் ஒரு தடவையாச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது, அண்ட் இந்த வில்லாவை நான் வாங்கி ஒன்றும் இதில் தங்க போகிறது கிடையாது, இதை இடிச்சிட்டு நான் பங்களா கட்ட போகிறேன், பெருசாக ஒரு பங்களா கட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஸோ 300,000 ஃப்ராங்க்ஸ் அவ்வளோதானே, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்றாங்க. இவருக்கு ஒரே கொண்டாட்ட தாங்க முடியலை. கரெக்டாக அந்த டைம் பார்த்து மேலேருந்து ஜீனியும் ஜூலியட்டும் கீழே வந்துடுறாங்க. அவங்க வெளியே போய் டாட்டா காமிச்சிட்டு போனதுக்கப்புறம் இப்போது ஜீனி என்ன தாட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்ட்க்கு இது வாங்குறது பிடிக்கல, ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கேஸ்டனுக்கு பணம் வந்துருச்சு, செக் கொடுத்தாச்சு, அதை மாற்றிக்கிட்டால் போதும், பணம் வந்துருச்சு. ஸோ 300,000 ஃப்ராங்க்ஸ் இருக்குது. அப்போது இவர் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேலே எல்லாம் பார்த்தாச்சுல்ல, அமௌண்ட் எவ்வளோ சொன்னீங்க, 200,000 ஃப்ராங்க்ஸ் தானே, ஓகே உங்ககிட்ட எனக்கு பேரம் பேச மனசு இல்லை, நான் அவ்வளோவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீனி அப்படியே ஷாக்காக இருக்காங்க. இல்லை நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் நீ என்ன சொன்ன, மேலே எத்தனை ரூம் இருக்குது, 2 பெரிய ரூம் 1 சின்ன ரூமா, ஆமாம் சூப்பராக இருக்குல்ல, 2 பெரிய ரூம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ரூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஜூலியட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க, 2 சர்வெண்ட் ரூம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரு டார்லிங், உங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உங்களோட சிஸ்டரோட குழந்தைக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ரூம் கரெக்டாக இருக்கும், சரியா, உன்னை நான் ஹாப்பியாக வச்சுக்க என்ன வேணாலும் பண்ணுவேன், நம்ம வாங்கிக்கலாம் ஓகேவா, அண்டு உன் சிஸ்டரோட குழந்தைங்க தானே, அவங்களுக்கெல்லாம் நான் செல்ஃபிஷாக இருக்க முடியுமா, அதுக்காகலாம் யோசிக்க முடியுமா, உனக்கு நீ ஆசைப்பட்டுட்ட, உனக்கு இந்த வில்லா வாங்கி தர்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஒரு பெயிண்டிங்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜீனி, காரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சைன் பண்ணதா எனக்கும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிக்சரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இவர் அந்த பிக்சரை எடுத்துகிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட செக் ஒன்றே எழுதி தர்றாரு, ஃபில் பண்ணி அந்த 200,000 ஃப்ராங்க்ஸுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. மிச்சது எல்லாத்தையுமே லாயர்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை கொடுத்துட்டு அந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம். ஒய்ஃப் ஜீனி கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறப்போ, நான் தானே, நான் என்ன பண்ணேன், நான் பிஸ்னஸ் பண்ணேன், இன்றைக்கி இப்போது நான் 100,000 ஃப்ராங்க்ஸ் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜீனிக்கு இன்னும் சுத்தமாக புரியல. வா நம்ம போகிற வழியில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிடுறாங்க. இந்த ட்ராமா இவ்வளோ தான்.
சாரி, என்னோடய ப்ரொனன்சியேஷன் தப்பாகிடுச்சு. அவங்க பேர் ஜீனி கிடையாது, ஜென் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. தேங்க்யூ.